அதான் சார். இப்போ வந்து ஒரு 20 லேக்ஸ் கிட்ட ஏற்கனவே செலவாகி போச்சு. இப்போ மேற்கொண்டு வந்து ஒரு 20 லட்சம் ரூபா தேவைப்படுது. அது இல்லாம இப்ப இந்த படம் முடியறதுக்கே ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்ட்டு. அவர் பிரபாகர் என்ன சொல்றாரு, சரி பிரபாகர், சரி குமரன், சரி முதல்ல வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் டீ எல்லாம் குடிக்கிறாங்க. ஒரு மீட்டிங் நடக்குது. யார் வீட்ல? பிரபாகர் வீட்ல. ஏன்னா குமரனும், ராமனும் வந்து பிரபாகர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போன உடனே அப்படியே டீ எல்லாம் குடிச்ச உடனே பிரபாகர் சொல்றாரு, சரிப்பா, இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி என்ன இருக்கு? ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்ன உடனே ராமன் வந்து அப்படியே யோசனை பண்றாரு. சார் என்கிட்ட வந்து ஒரு வீடு இருக்கு. என் வீடு இருக்கு. சரி வீடு எவ்வளோ எத்தனை கிரவுண்ட் இருக்கும்? என்ன வேலை போகும்? அப்படின்ன உடனே, சார் வீடு வந்து போகும் சார். அது ஒரு 50 லட்சம் ரூபாய் கிட்ட போகும் சார் அப்படின்ட்டு. ஸோ பிரபாகருக்கு வந்து கொஞ்சம் ஒரு அப்படி இருக்கு. பிரபாகர் என்ன சொல்றாரு, டாக்குமெண்ட் வாங்கி பார்க்குறாரு. பார்த்து இல்லையேப்பா லேண்ட் வேல்யூ இவ்வளோதான் இருக்கு. 50 லட்ச ரூபாலாம் இது போகாது. 30 லட்ச ரூபா தான் நான் வந்து இதுக்கு விலை போடுவேன். நீங்க வந்து 20 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க. வேல்யூ வந்து 30 லட்ச ரூபா தான். இந்த 20 லட்ச ரூபாய்க்கு இத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அதெல்லாம் வந்து நீங்க பாத்துங்க. அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவர் சொல்றாரு. இந்த 20 லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நீங்க 1 மாசத்துக்கு தரீங்களா, 2 மாசத்துக்கு தரீங்களா, 3 மாசத்துக்கு தரீங்களோ அது வந்து அந்த 30 லட்ச ரூபாய் வேல்யூ வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்படி உங்களால முடியலன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம பேர்ல வந்துடும். என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ராமன் வந்து இப்படி குமரனை பாக்குறாரு. குமரன் வந்து ராமனை பாக்குறாரு. ஆஹ் சார் கொஞ்சம் வெளியில போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரோம் டிஸ்கஷன் அப்படின்னா போய் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ குமரன் என்ன சொல்றாரு, ராமன் கேக்குறாரு, என்னங்க இது வந்து ஒரு 20 நாள் 30 நாளுக்குள்ள முடிஞ்சிருமாங்க படம்? நம்ம வந்து அதுக்கப்புறமா எப்படி இதை வெளியிட்டோம்னா நமக்கு அமௌண்ட் வருவாங்க? வெளியிட்டா வந்துருவாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க. நம்ம படத்தை வாங்குறதுக்குலாம் வருவாங்க. நம்ம வந்து படத்தை வித்தோம்னாலே அந்த காசு நம்மளுக்கு வந்துடும். அதை அப்படி கொடுத்து நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்டை மூட்டுக்கலாம் வீட. அப்புறம் படம் வந்து ஒவ்வொன்று ஓடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த படம் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ராமனை வந்து கொஞ்சம் லைட்டா தட்டி கொடுக்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து 20 லட்ச ரூபாய் செலவாகி போச்சு. ஸோ இப்போ மேற்கொண்டு வந்து என்ன பண்றதுன்றதுனால அவர் ஒரு இறுக்கத்தில் ஆயிட்டாரு ஆல்ரெடி நம்ம ராமன். ஸோ இப்போ குமரன ராமனும் அகைன் வந்து பிரபாகர் வீட்டுக்கு போறாங்க. ஃபைனான்சியர் பிரபாகர் வீட்டுக்கு போறாங்க. ஃபைனான்சியர்னு ஒரு பிரபாகர் ஒரு கேரக்டர் நம்மளுடைய காணொலியில இப்போ வராரு. நம்ம பேசும்போது தான் இந்த பேர்லாம் மைண்ட்ல வருது எனக்கு. நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க மக்களே, நண்பர்களே. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. பிரபாகர் கிட்ட போனோன்னே, சரிங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. டாக்குமெண்ட் கொடுத்த உடனே அவர் வந்து கேஷ் பட்வாடா பண்ணிடுறாரு. ஸ்பாட்ல அப்படியே டக்கு டக்கு மிஷின்ல போற கடாக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்படுது. படம் வந்து அப்படியே போகுது.